ஒரிஜினல்ஸ் நண்பர்களுக்கு இந்த குரியகோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு டாபிக் ராகதீபம் ஏற்றும் நேரம் பொன்மழையோ பொன்மழையோ. இதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தினமலர் பத்திரிகை. 1942 வருஷம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் திருப்பணி தொடங்கி 1944 வருஷம் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம்ங்கிறதுக்கு காஞ்சி பெரியவா தீர்மானிச்சிருந்தான். இங்க நடுவில் ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு பெரியவா கோயிலுக்கு வந்தார். அம்பாள் கர்ப்பகிரகத்துக்கு மேல இருந்த அந்த விமானத்தினுடைய செப்பு கவசத்தை எல்லாம் கேட்டுனும்படிய கட்டளையிட்டார். பணியாளர்கள் அதை கொண்டு பெரியவா உன்னிப்பா பார்த்துட்டு அது மேல தங்கம்பலம் பூசணும் அப்படின்னு கொஞ்சம் அபிப்பிராயப்பட்டார். இதை பார்த்த தங்க வியாபாரி இதுக்கு முகம் பூசணும்னாக்கா குறைஞ்சபட்சம் 100 பவுன் தங்கமா தேவைப்படும் அப்படின்னு தெரிவிச்சார். அப்ப ஸ்ரீமரத்தில் மேனேஜர் தங்கம்பலம் பூசத்துக்கு தேவையான பணம் கைவசம் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் பணியோட பெரியவாட்ட சொன்னார். கோயில கூடி இந்த பக்தர்கள்லாம் இந்த நடக்கெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தா. அந்த நேரம் இந்த நேரத்தில் மகாராஜபுரம் விஸ்வநாதையர் அம்பாளை தரிசிக்க கோயில் வந்திருந்தார். சங்கீத மும்மூர்த்திகளுடைய பாடல்ல சமர்த்தரான இவர் பெரியவா வந்திருக்கிறத கேள்விப்பட்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவர்கிட்ட பெரியவா அந்த சமயத்துல இங்க நீ உட்காந்துட்டு அம்பாள் மேல கொஞ்சம் கீர்த்தனை கொஞ்சம் பாட அப்படின்னு அவரு ஒரு 20 நிமிஷம் பக்தியோட பாடல்கள்லாம் பாடினார். சூப்பரா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த சீடனான சிறுவனை அழைச்சு ஆதிசங்கருக்காக திருமகள் தங்கமழை பொழிஞ்சாலே அந்த கனகதாரா சோஸ்திரம் அதை பாட உத்தரவிட்டார். அவர் பாட தொடங்கணும், அந்த பையன் பாட தொடங்கணும். குடிந்த பெண்கள் எல்லாம் சிலர்லாம் தங்களுடைய தங்க நகைகள்லாம் கட்டி பெரியவா முன்னாடி இருந்த அந்த தட்டுல சமர்ப்பிச்சா. அம்பாளுடைய கர்ப்பக விமானத்துக்கு தங்கம்பலம் பூசத்துக்கு தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியா சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணபடியா வேண்டிட்டா. அதுல பெரியவாள்கிட்ட விடைபெற்று கிளம்ப தயாரானார். அவர்கிட்ட பெரியவா சொன்னார், நீ இப்போ குழப்பமா இருந்தது எனக்கு. நீ அம்பாளை பத்தி பாடி முடிச்சதும் தைரியம் வந்துடுத்தோ. இந்த பையன் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடும்போது பொன்மழையே பொழிந்தது அவரு சொல்ல இருந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷப்பட்டார். அம்பாளை பாடி வணங்கினால் தைரியம் ஏற்படும். லட்சுமி தாயாரை துணித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினால் நியாயமான விஷயங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும். இவ நம்ம முன்னாடி நிகழ்த்தி இந்த அற்புதமான நிகழ்வு இது. மகாபெரிவாசல்.